இல்லனே காய்ச்சல் தானே. ஆனா மனசுல உள்ள ஆசையெல்லாம் சொல்லலாம் நினைக்கிறேன். என்ன ஆசை ராணி? நிறைய ஆசை இருக்கு. நான் சொல்லலாம். இந்த மலைக்கு அதுக்கு நல்லா கிளுகிளுப்பா போடு ராணி. நம்ம பட்ட போடு. நேரத்து பூஜையில் ஆராதனை la 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 la. ராத்திரி நேரத்து பூஜையில் தினம் ஆராதனை அதில் சுகவேதனை ஆமா, அப்படியெல்லாம் மனசுல ஆசையெல்லாம் இருக்கு. வீரத்தேவனை வர சொல்லிட்டு அடுத்த வேலையை பார்ப்போமா? ஆமா, எல்லாரும் உள்ள இருக்கிற ஆளுகளை எல்லாம் மாங்கால பக்கத்தில மான்கள் என்னும் துள்ளையிலே மான்கள் என்னும் துள்ளையிலே மாஞ்சோள பக்கத்திலே மான்கள் என்று துள்ளையிலே கொடூரமா பயனுகடா கொடூரமா பயனுகடா மாங்கால பக்கத்திலே மான்கள் என்று துள்ளையிலே மான்கள் என்று துள்ளையிலே அக்கமாக வரவும் இல்லை என் கண்ணம்மா ஆதரவு தரவும் இல்லை கண்ணம்மா ஆதரவு தரவும் எங்க அப்பா வந்தாங்க. அப்பா வந்து சும்மா மாறி ஏத்தினானே கண்ணு கருத்துமா காவலை பார்க்க சொன்னாங்க. நேரம் மணப்பாறை ஒட்டி போயிடுச்சு சவுண்டு. யார் யார் போறியா? நாங்கெல்லாம் யார் யார் போறோம்னா நான் என் மனைவிமார்கள்
எப்ப மனைவி மார்கள்னா என்னது? ஒரு மனைவி எத்தனை மார்கள்ரா? ஏக் தோக் 6 மார்கள். எத்தோதா? ஏன் நான் என் மனைவி நான் கட்டிக்க போகிற புள்ள சரி. எல்லாரும் இன்னைக்கு எங்கே வரோம் தெரியுமா? காவலுக்கு போகிறோம். காட்டில் போய் என்ன பண்ண போறியா? எங்கள் அப்பா கண்ணு கருத்துமா காவலை பார்க்கன்னு சொல்லியிருக்கார். காவல் பார்க்குற முக்கியம் இல்லை, என் காதல் தான் முக்கியம். அதனால் இப்போ ஆளை பார்ப்பேன். ஒரு யார் வர்றாரு? நான் கட்டிக்க போகிற பொம்பளை பிள்ளை வருது. நான் கட்டிக்க போகிற பொம்பளை பிள்ளை வருது. இதுவரை அந்த பிள்ளைய நான் நேருக்கு நேரம் பார்த்ததே இல்லை. 15 வருஷமா எனக்கு பொண்ணே கிடைக்கல. பொண்ணு கிடைக்காம இருக்கவும் இப்போத்தான் இந்த வருஷம் தான் பொண்ணு அமைஞ்சிருக்கு. சித்திரை 34ஆம் தேதி கல்யாணம். ஏண்டா சித்திரையில யாரும் கல்யாணம் பண்ண மாட்டாங்களாடா? நம்ம பண்ணுவோம். எருமமாடு சித்திரை கல்யாணம் பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாதுன்னா சித்திரை கல்யாணம் பண்ணா ஆடியில வந்து புள்ள பிறக்குமா. அப்படியா? ஆடியில புள்ள பிறக்குமாடா. நம்ம அடி சரியில்லைன்னா அடி சரியில்லைன்னா இந்த அடி அடிக்கலாம். சும்மா கம்பியை போட்டு தட்டலாம். ஓ 2 பேர் சேர்ந்து அடிக்கணுமா? அதனால என்னை கட்டிக்க போகிற பொம்பளை பல வர போகிறா, அவளை பார்க்குறோம். அப்படியா போட்டுருமா? ஒரு பாட்டை போட்டுருமா? இல்லை பாடி கேட்டுறேன். அஞ்சரை மகளே என் செப்பு சேலையே என்னை பார்த்ததுமே ஆசைப்பட்ட நங்கோலையே. அத்த மகளே என் செப்பு சேலையே என்னை பார்த்ததுமே ஆசைப்பட்ட நங்கோலையே. தாமரத்து மங்கொருந்து செவந்தது போல் உன்முகமும் ஜொலிக்குதடி. அச்ச நானும் காத்திருக்க மணிக்கணக்கா என் மனம் வலிக்குதடி. உன் கண்ணில் ஒரு பார்வை நீயும் பார்க்காதடி. அத்த மகளே ஏ செப்பு சேலையே என்ன பார்த்ததும் ஆசைப்பட்டே தென்னங்கோலையே. அத்தங்கர ஓரத்தில் அத்தனை உனக்காக காத்திருந்து அடி உனக்காக காத்திருந்து அம்மக்கர ஓரத்தில் கண்மணி கட்டினி அணைச்சிக்கிட்ட எனக்கு பாரு ஒரு மோசம் உனக்கு புரியும் மாமன் பாசம். எனக்கு பாரு ஒரு மோசம் உனக்கு புரியும் மாமன் பாசம். மகளே பார்த்ததுமே ஆசை தென்னங்கோலையே. கூட போகும்போது ஒரு பண்ணி பார்த்தா இன்னும் நானும் மறக்கலையே. அதை இன்னும் நானும் மறக்கலையே. நெஞ்சுக்குள்ள கோவில் கட்டி ஒரு பூஜை சாமிக்கும் தான் தெரியும் அடி. அந்த சாமிக்கும் தான் தெரியும் அடி. உறவு தடுக்குது ஒரு நிமிஷம் மாமே நினைப்பு பல வருஷம். உறவு தடுக்குது ஒரு நிமிஷம் மாமே நினப்பு பல வருஷம். மகளே செப்பு சேலையே பார்த்ததுமே ஆசைப்பட்டேன் தென்னங்கோலையே. அமரட்டும் அங்கோலும் செவந்தது போல முகமும் ஜொலிக்குதடி. அச்சா நானும் காத்திருக்க மணிக்கணக்கா எனது பாசமிகு அன்புணார்வர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி என்று கலந்து வணக்கம்.
பாடு இந்த பாட பாடு நம்ம உட்காந்து காதலிய கூப்பிடுறா நீ மோத அத்தங்கர ஓரத்தில் அத்தனையும் விட்டு போட்டு உனக்காக காத்திருந்தேன் ஆடி உனக்காக காத்திருந்தேன் அம்மக்கார ஓரத்தில் கண்மணி நீ கட்டினி அணைச்சிக்கிட்டே என்ன கட்டினி அணைச்சிக்கிட்டே நினைச்சு பாரடி ஒரு நிமிஷம் உனக்கு புரியும் மாமே மாசம் நினைச்சு பாரடி ஒரு நிமிஷம் உனக்கு புரியும் மாமே மாசம் அடியத்த மகளே என் செப்பு செடையே உன்னை பார்த்தாலுமே ஆசைப்பட்ட தென்னம்போலையே பள்ளிக்கூடம் போகும்போது ஒரு கண்ணு பார்த்து இன்னும் நானும் மறக்கலையே ஆடி என்ன நானும் மறக்கலையே நெஞ்சுக்குள்ள கோவில் கட்டி நத்த ஒரு பூஜை சாமிக்கு தான் தெரியும் அடி அந்த சாமிக்கு தான் தெரியும் அடி உறவு தடுக்குது ஒரு நிமிஷம் மாமலப்பு பல வருஷம் உறவு தருக்கிறது ஒரு நிமிஷம் மாமிழப்பு பல வருஷம் மகளே ஏன் செப்பு செடையே பார்த்ததும் ஆசைப்பட்டேன் தென்னம்போலையே அமரத்து மாங்கொழுந்து செவந்தது போல உன்முகமும் ஜொலிக்குதடி மற்ற நாளும் காத்திருக்க மணிக்கணக்கா என் மனமும் வலிக்குதடி உன் கண்ணில் ஓர பார்வை நீயும் பார்க்காதடி உன் கண்ணில் ஓர பார்வை நீயும் பார்க்காதடி அத்த மகளே என் செப்பு செடையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டேன் தென்னம்போலையே அப்படியே அமைதியா உட்காருங்க அம்மா அவளை தாத்தா உட்காரு நல்லா ரசிக்கிறீங்க உட்காருங்க என் காதல முடிஞ்சுச்சு காதல் நான் கட்டிக்க போற பொம்பளை பிள்ளை வர போறேன் யாரு அண்ணே அண்ணி வரப்போதா அண்ணே அம்மா எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி ரெண்டு பேரும் எம்எம் அம்பன் பிரதர்ஸ் கபடி குழு அன்பழகன் சார்பாக எனக்கு 100 ரூபாய் கொடுத்துருக்காங்க நீ ஒரு மாதிரியா பயந்துடாம 500 ரூபாய் பார்க்குறேன் எனக்கு 100 ரூபாய் என்பதை பெருமைப்படுத்துகிறார்கள் எம்எம் அம்மன் கபடி குழு அன்பு தம்பிகள் சார்பாக எனக்கு அன்பளிப்பளித்து பெருமைப்படுத்துகிறார்கள் அன்புடன் நெஞ்சார்ந்து நன்றி என்று நிகழ்ந்த வணக்கம் சில்லறை இந்த மாற்றி கொடுங்க ஒன்றும் அவசரம் இல்லை. நம்ம காசு தான் விடுங்க உழைச்ச காசு எல்லாம் அன்பால் கொடுக்கறது அதனால எனக்கு கல்யாணம் ரெடி ஆயிடுச்சு காலையில பாத்திக்கலாம் கல்யாணம் எப்படி கல்யாணம் தெரியுமா 10 வருஷமா எனக்கு பொண்ணே கிடைக்கல இந்த வருஷம்தான் பொண்ணு அமைஞ்சு இந்த ஊர்ல நாடகம் நடத்திட்டு போயிட்டு நம்ம சித்திரை 35ஆம் தேதி கல்யாணம் மறுபடியும் சித்திரை நீ ஏன் கோவப்படுற ஆனா என் ஆளை இதுவரை நான் பார்த்ததே இல்லை இதுவரை போன்ல தான் பேசியிருக்கேன் அவள் எப்படி இருப்பாளோ அவளை வரணும் அவளை பார்க்கணும் கட்டி பிடிக்கணும் என் காதல் இனிமேல் தான் வாழ்க்கை ஓஹோன்னு அமைய போகுது ஐயோ அண்ணனுக்கு லவ் மூடு ஸ்டார்ட் ஆமா ஆயிடுச்சு கட்டிக்க போற பொம்பளை போற பேர் என்ன தெரியுமா என்னண்ணே பேரு எந்திரி என்னண்ணே அண்ணி பேரு எந்திரின்னு வச்சிருக்காங்க அம்மா உனக்கு எந்திரிக்குமா வருவா எந்திரி ஐ அண்ணனுக்கு வைக்க ஐ அண்ணனுக்கு வைக்கத்தை பாடுறா வணக்கம் நல்லா இருக்கீங்களா போடு மண்டி போடு பளிச்சுன்னு நீங்க வண்டி போடுறா நீங்க எந்திரியோட அப்பத்தாவா இல்ல அம்மாச்சியா என்ன ஒரு மாதிரியா பாக்குறீங்க நீங்க யாரு? நான் எந்திரியோட வருங்கால கணவன் அந்த உங்களுக்கு பார்த்த பொண்ணு எந்திரி. ஓ மை காட் எந்திரியா நல்லா போய்கிட்டு கத்துறாங்கடா எந்திரி சரி நமக்கு அழகு முக்கியம் இல்லை அன்புதான் முக்கியம் அத்தான் எந்திரி நீ மன்னிச்சிருங்க. ஏன் எங்க ஆத்தாலும் எங்க அப்பனும் உங்களுக்கு ஏதும் கெட்டி வைக்கணும்னு அவங்களுக்கு தெரியும் நல்ல மாப்பிள்ளை யாருன்னு அவங்களுக்கு தெரியுது, ஆனா எனக்கு பிடிக்கலையே. எந்திரி அப்படி சொல்லாத. என் வாழ்க்கையே நீந்த, என் உலகமே நீந்த. எனக்கு மேரேஜில் இஷ்டம் இல்லை.
எனக்கு சரி இஷ்டம் இல்லைன்னா கட்டப்படாத மாமா சொல்லிட்டார் சுந்தரம். மயிரா வளங்க வந்ததுலேருந்து நம்மளும் தண்ணியை போட்டுட்டுமே நானும் அதை கெடுக்கணும் போகிற ஊரில். நடிக்க விட்டு அலைவாக்கணும். இவ்வளோ பணத்தை செலவழிச்சு எத்தனை லட்ச ரூபா செலவழித்து பூரா வரி கொடுத்து பாவம் கஷ்டப்பட்டு கொத்தனார் வேலை பார்த்து கூலி வேலை பார்த்து வரி கொடுத்து ஒரு நாளைக்கு சந்தோஷப்பட போகிறோம். இதில் சண்டை போட்டு சத்தம் போட்டு எதுக்கு? குடிக்காதீங்கப்பா. குடிக்கிறதுனால என்ன கிடைக்கிது? நாங்களாம் எங்கள் ஊரில் சண்டை நடந்தால் அந்த ஊர்லேயே நாங்களாம் தங்க மாட்டோம். உட்காருங்க தா, நீங்களாவது உட்காருங்க தாயி. தாயி நீங்களாவது உட்காருங்க. குடிக்கிறதுனால என்ன கிடைக்கிது சொல்லுங்கள்? நாங்கள் போகிறதில் சொல்லிடுறாங்க கமாண்டில், நீங்கள் என்ன நல்லது சொல்கிறீங்கன்னு. நாங்கள் நல்லது சொல்லணும்னு அப்படியே கேட்டுருவீங்க புழு புழுண்டு. அண்ணி ஆமாம் சும்மா இருறா. இங்கே இருக்கிற அடுப்பில் கொட்டைகளை தீய வச்சு புரியுறாங்க பூரா. எதுக்காக திருவிழா எதுக்காக கொண்டாடுறோம்? இந்த ஒரு நாள் இல்லை, இந்த 2 நாள் தான் எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்க போறோம். உண்மை. எதுக்கு திருவிழா எதுக்கு கொண்டாடுறோம்? எல்லாரும் ஊர்ல அடிச்சுக்கிட்டு மண்டே ஓடி கிடப்போம். இன்றைக்கா ஒன்று சேர்ந்து ஒரு பொங்கலை வச்சு தனித்தனியா இருந்தா பூரா விட்டிக்கிட்டு வரைச்சிக்கிட்டு அவன் பெருசான்ட்டு இருப்பாங்க. இந்த திருவிழாவில் தான் எல்லாரும் ஒரு இடத்துல நிற்கிறதுக்காகத்தான் இந்த திருவிழா கும்பிட்றது. உண்மை உண்மை. ஒருத்தருக்கு ஒருத்தர் பகையெல்லாம் மறந்து ஒரு இடத்துல பொங்க வச்சு ஒரு இடத்துல மஞ்சள் நீராட்டு விழா கொண்டாடி பொங்க வச்சு சாமி முடுறோம். அதுக்காகத்தான் சந்தோஷமா இருக்கிறதுக்காக. இதை போட்டு சரக்கை போட்டுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் நீ பேசா நான் பெருசா. ஐயா காலையிலேருந்தே குடிச்சிருப்பாங்க இருக்கேன், பக்கத்தில் நிற்க முடியலையா உனக்கு? அப்படி என்ன அம்புட்டா நாருது? என் பக்கத்தில் ஒருத்தர் வந்து நின்றுக்கிட்டு மருதணி மணியை வர சொல்லுங்க. எந்திரி போட்டா இருக்க கூப்பிடுறாங்க, மாட்டேன்னு சொல்ல முடியல. இதில் முத்த வேற கொடுக்குறாங்க. புத்தம் கொடுக்குற பிரச்சனை சரக்கை போட்டு கணக்கு மேலே போட்டு கொடுக்குறாங்க. என்னவா சரக்கோ 2 நாள் விடாமல் குடிச்சாத்தான் இந்த மாதிரி வீசும். நானும் குடிச்ச வந்தேன் ஒரு நேரத்தில். பக்கத்தில் நிற்க முடியாது, என் பக்கத்தில் எனக்கே வீசும். அப்படி குடித்தவன் குடித்து என்ன மானம் கெட்டு மரியாதை இழந்து ரொம்ப ரோடாக தெரிஞ்சவன் நான். அது குடித்ததுனால தன் மானந்தம் குறையும், நல்ல பேர் கிடைக்காது. இன்னைக்கு குடித்ததை விட்டேன். இன்னைக்கு உங்களோட அன்பெல்லாம் அன்னைக்கு சாராயத்தை விட்டதுனாலதான் இவ்வளோ மக்களை நான் பார்த்துருக்கேன், இவ்வளோ சந்தோஷத்தை அடைஞ்சிருக்கேன். சாராயம் குடித்ததில் எனக்கு சந்தோஷம் கிடைக்கல. இன்னைக்கு சாராயம் குடிச்ச இருந்ததுனால இந்த மணப்பாறையை தெரியுமா, இன்னைக்கு அண்ணன் உடையார் வெட்டி ஐயா அண்ணன் ஃபோன் போட்டு பேசுதுன்னா நான் சாராயம் குடிக்காதனால ஐயா மணி உடையார் வெட்டி மணியும் ஐயா அண்ணன் இங்கே வர்றது காரணமாக இருந்தவங்க. அப்போ இவ்வளோ சொந்தம் கிடச்சிருக்குண்டா. இன்றைக்கி நான் சாராயம் விட்டதுனால எவ்வளோ சொந்தம் கிடச்சிருக்கு. யாரும் சாராயம் குடிக்காதீங்க, கஞ்சா குடிக்காதீங்க. இந்த கஞ்சா குடிக்கிறதுனால தான் வேறு கற்பழிப்பு இதெல்லாம் நாட்டில் நடக்குது. அது ஒரு மனச்சாட்சியே இல்லாமல் சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் பெரிய வேதனையாக இருக்குது. இந்த அது சொல்கிறது பிடிச்சவங்க தான் எந்திரிச்சு போகிறேன். இவங்க நாடத்தை கூட்டம் தான் சாராயம் குடிக்காதுன்றாங்கடா. இவன் என்னடா சொல்கிறதுன்னு என்னடா சொல்கிறேன்னு எந்திரிச்சு நான் கிளம்பிட்டான். அத்தான் அடியே எந்திரி, எனக்கு கல்யாணத்தில் இஷ்டம் இல்லாதான் அப்படி சொல்ல. ஆனால் சொரிஞ்சுக்கிட்டே இருக்க அடிப்படுத்த முடியா இருப்பேன் உன. ஏற்கனவே இப்போத்த எனக்கு சொரிப்பு குறைஞ்சிருக்கு. உன்னையே கரெக்ட் பண்ணி வாழ்க்கை நல்லா இருக்கும் பார்த்தா நீ வந்ததுலேருந்து சொரிஞ்சுக்கிட்டே இருக்க. அத்தான் வந்ததுலேருந்து எனக்கு தொண்டையும் சரியில்லை. அண்ணே அண்ணி என்னமோ சொல்ல வருதுண்ணே, சொல்லட்டும்ண்ணே. அண்ணி ஆங்கிலத்தில் பேச போறா. அத்தான் அடியே எந்திரி, நான் படிப்பு முடிச்சுட்டு திருமணம் முடிக்கணும்னு ஆசையாக இருக்கேன். அப்படி என்ன படிக்க போற? எம்டிஎஸ். எம்டிஎஸ்னா அது மினி பஸ் மாதிரி தெரியுது. மினி பஸ் இல்லை, மணப்பாறையிலேருந்து மதுரைக்கு போகிற பஸ்ஸு 1 பாயிண்ட். அடியே எந்திரி, நம்மளாம் எங்கே போகிறோம் தெரியுமா? இப்போ சுடுகாட்டுக்கு. அப்பா வந்து நம்மளை கண்ணு கருத்துமா காவலை பார்க்க சொல்லியிருக்கார். ஒருத்தி சீனில் 2 தூங்கினாலும் தூங்குவா. அவ எப்போ இடம் கிடைக்கும்னு இருக்கா. உன் தங்கச்சி வாரா. அடியே எந்திரி, மடுவு தெரியுதா? சும்மா இருக்கிறாங்க இல்லையா, பாக்குறா பாரு. என்ன பார்த்துருக்கேன்டாரு. அண்ணே எனக்கு ஒரு சந்தேகம்ண்ணே, அன்னைக்கு என்ன தொப்புல இல்ல அவன் எதை பார்த்துருக்கேன்டாரு. நாட்டில் ஒருத்தனுக்கு ஒரு பிரச்சனை குடிச்சு பார்த்துருக்கேன் பாரு. ஒருத்தர கூட பூரா அவசாரிப்பெல்லாம் இருக்காண்டா. மச்சான் யாரு? உங்க அக்கா. அக்காவா? எனக்கு அக்காவே இல்லையே மச்சான். புதுசா வந்திருக்கா.
புதுசா வந்திருக்காளா? எதுக்கு வந்திருக்கா? என்னை கட்டிக்க போறவ எந்திரி. இவளை பார்த்தா எந்திரிக்குமா? ஏய் ஏய் உட்காரு. நல்ல மரியாதை இல்ல. நான் கட்டிக்க போற எந்த ராணி இப்ப வா ராணி. அவ அளவுக்கு இதாவியா? ஏன் உசுரே அவதான். எனக்கு எதுல குறைச்சல்? காலில் குறைச்சலா, கையில குறைச்சலா, மண்டையில குறைச்சலா, இல்ல புடவையில குறைச்சலா? என் காலில குறியாடி, என் காலில. இத பார்த்தா எந்திரிக்குமா ராணி? ஏற்கனவே எந்திரிக்கிறது பெரிய விஷயமா? அன்னைக்கு அவசாரி பிள்ளை, குந்தாணி பிள்ளை, எதோடா பாக்குற? இவனுக்கு கண்ணில் தட்டுப்படுறதுலாம் இடுப்பு கீழே உள்ளதாண்டா தட்டுப்படுது. ஏண்டி இவ்வளவு போய் கல்யாணம் பண்ணிருக்கீங்களே, சொல்லாத ராணி. உன்னி இன்னுமே ரெண்டு இடத்துல நீ வாழ வேணாம் மச்சான். சொல்லாதீங்க மச்சான். ஓ மூஞ்சில முழிக்க மாட்டேன். அப்படி சொல்லாதீங்க மச்சான். நீ உங்க நொப்ப வீட்டுக்கு போயிரு. ஐயோ மச்சான். நான் செல்லம் எந்திரி இருக்கா? இந்த மூஞ்சிலே முழிக்க மாட்டேன். நீ இவ இருக்கிறத என்கிட்ட சொன்னையா? அவ இருக்கிறத என்கிட்ட சொன்னீங்களா? எந்திரி. நான் உன்னை நம்பிட்டு அவளை விட்டுட்டு வந்திருக்கேன். ஏய் உன்னை எனக்கு பிடிக்கல, போடா. அவ கிடக்கா போடா. நான் உங்ககிட்ட பொழைக்கிறதுக்கு எங்க அண்ணன் போய் விறகு வெட்டி கூட நான் பொழைச்சுக்கிறேன். போய் பொழைக்க வேண்டியதானடி. அண்ணி நான் இருக்கேன், என்கிட்ட வந்திருக்கேன். ஏய் விரும்புனேன்னு சொன்னா விரும்புனேன் அப்படின்னு விரும்புனேன்னு சொன்னக்கு அப்படி இருக்கா? வேற சொல்ல கூந்தல் கருப்பு, குண்டில கருப்பு. பொம்பளை பிள்ளை என்ன என்னன்னு இந்த பிள்ளை வச்சுட்டு என்ன பண்றியா? அவதேமா புதுசா வந்த அத்தாச்சி. நான் என்ன சொன்ன, புதுசா வந்த அத்தாச்சி தான். பொம்பளை பிள்ளைனா உள்ளர என்ன கட்டிருக்கணும்? உள்ள வந்து பாவாடை கட்டிருக்கணும். அந்த பிள்ளை என்ன பண்ணிருக்கு? நானும் எத்தனை பாவாடை எடுத்து கிழிச்சு போறா. அதனா காலங்கள் சரியில்லை, அதனால பூரா சின்ன சிறுதெல்லாம் கற்பழிக்கிறாங்க. எவனே அதை படுக்க முடியல. எனக்கு ஒழுக்கமா படுக்க தெரியாது. என்னது ஒழுக்கமா படுக்க தெரியாது. அதுக்காண்டி அது நாட்டுல பூரா கஞ்சா குடிக்க பேர ஆயிப்போச்சா. அதனாலதான் பாவாடை கட்டினா அது வாட்டு எங்கிட்ட விளையிக்கிறோம் டவுசர் வச்சு போட்டேன். இல்ல எனக்கு ஒரு சந்தேகம். இந்த காலத்துல பச்சை புள்ளைய கூட கெடுக்கிறாங்க, ஆனா உன்னைய கெடுக்க மாட்டாங்க. எவனும் நீ பாவாடையா டவுசர் ஓட்டுறியா? காமி உன்னைய மாதிரி இல்ல, நான் புல்லா டவுசர். அபிஷேக நேரத்தில் அம்மானை தரிசிக்க எடுத்து வச்சேன், என்ப மதுக்கே எடுத்து வச்சேன். அபிஷேக நேரத்தில் அம்மானை தரிசிக்க அடியே கொடுத்து வச்சேன், என்ப மதுக்கே எடுத்து வச்சேன். கண்ணே வா அம்மா தாயே வா புண்ணியம். அபிஷேக நேரத்தில் அம்மானை தரிசிக்க அடியே கொடுத்து வச்சேன், என்ப மதுக்கே எடுத்து வச்சேன். சினிமால கூட அப்படி ஆண்டதுல அம்மா கண்கோடி போலாடுது கண்ணீராடி கண்கோடி போலாடுது. டிக்கிலோனா என்னடி பண்ணிட்டு இருந்தப்ப? நீங்க என்ன பண்ணீங்க? நாங்க ஆட போறோம். இங்கிட்டு வா நாங்க ஆடப்பா. இங்கிட்டு வா. எப்ப ஆடுமா? அப்ப அந்த ஆட்டம் ஆடுங்கம்மா. அப்ப நான் எதுக்கு அந்த பின்னாடி போடா நீ. ஒரு இழுப்பு இழுத்து கொண்டு விடுவேன். அபிஷேகம் மேனி நோகாம மெல்ல தொட்டு மஞ்சள் பூச
ஒட்டி பார்த்துருக்கேன்டா. பறவை விரட்டுமா? பறவை போன பாப்பா. என்னடி ஆளோளம். காய போட்டுக்கிட்டு இருக்க? ஆளோளம் ஆளோளம் ஆளோளமே ஆளோளம். ஐயோ அன்னைக்கு சாமி வந்துருச்சு. ஏய், டேய் அவசாரி பயல, எங்க பிடிக்கிற? அந்த அவசாரி பயல. நான் பொம்பளை பிள்ளைங்க விரும்பிக்கிட்டு இருக்கேன். மஞ்சள் கிலோ விழுகுது. இது ஆடையில இன்னும் ஆடையில என்னது மயிர் மட்டையெல்லாம்? இப்படியாவது வந்து உடனே கட்டி பிடிச்சிடணும்னாத்தே அப்பயே விட மாட்டேன்றாங்க. சின்ன சின்ன சிட்டுக்களா. எனக்கு சாமி வரடா, சோறு சமைக்கிறேன்னு ஆடுனேன்டா. உங்க 2 பேத்துக்கு குடிக்கிறதுக்கு வேற இடமே கிடைக்கலையா? குடிச்சு குடிச்சு அது பெருசாவே போச்சு அவனுக்கு. ஆளோளம் சோ. சோ